பாறை எரிவாயு திட்டம் குறித்து மாநில அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை பசுமை தீர்ப்பாயத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என பேரழிப்பிற்கு எதிரான இயக்கம் என்ற அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் நிர்வாகி லெனின், காவிரி பாசன பகுதியில் ONGC நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக பூமியை துளை போட்டு எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட இயற்கை வளங்களை அபகரித்துச் செல்வதாக குற்றம் சாட்டினார். இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளால் தஞ்சை மண்டலத்தில் நிலத்தடி நீர் குறைந்து வெப்பமண்டலமாக மாறிவிட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் ONGC நிறுவனம் திட்டத்தை செயல்படுத்த குறுக்கு வழிகளில் முயன்று வருவதாகவும் லெனின் தெரிவித்தார். காவிரி பாசன பகுதியை மாநில அரசு உடனடியாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இதை மத்திய அரசு உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து இந்த துளையிடும் நிறுவனங்கள் அனைத்தையும் வெளியேற்ற வேண்டும். ஷெல் எரிவாயுவை பொறுத்தவரை மாநில அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். வருகிற 17ஆம் தேதி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திலே தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்க வேண்டும்.